வரைக்கும் நம்ம சேனலில் சிம்பிளான சமையல் குறிப்பு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சிம்பிளான சட்னி, லேட்டஸ்ட் சட்னி பார்க்கலாம். இது வந்து வயிறு பொறுமல் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. சட்னி அரைக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 20 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் கல்லுப்பு, 7 வரமிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாகவும் செய்யக்கூடாது, கம்மியாகவும் செய்யக்கூடாது. 2 ஸ்பூன் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வலுவலுன்னு மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். தக்காளி தண்ணியே போதும், பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வானலியை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போல், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச விழுத அதில் சேர்த்துக்கணும். ரெண்டு டைம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இந்த சட்னியில் இருக்க தண்ணி பூரா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு மூடி வச்சா எடுத்து இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் இப்படி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போ உப்பெல்லாம் போதுமான்னு பார்க்கணும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தா கரையாது, அதுக்காக தூள் உப்பு சேர்க்குறேன். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரவும் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எங்கேயாவது நம்ம பேக்கிங் பண்ணி கொண்டு போகும்போது இந்த சட்னியை கொண்டு போய்க்கலாம், கெடவே கெடாது. 2 நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.